மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்வதற்கு பொருள் வேண்டும் என்பதை விட வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்பதே உண்மை. வாழ்க்கையை பொருள் நிறைந்ததாக உடையவர்கள் தமிழர்கள். இந்த உண்மையை உணர்ந்து நடந்தாலே நமது வாழ்விலும் அருள் இருக்கும். அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. ஐம்படைத்தாளி எனப்படும் பஞ்ச ஆயுதங்களுடன் காட்சியளிக்கும் திருமால் அர்ச்சாவதாரமாக பூமியில் பக்தர்களுக்காக காட்சி தந்து அருள் புரியும் திருப்பதிகள் ஊருக்கு ஊர் உள்ளன. சென்னை முகப்பேர் ஊர் அருகில் உள்ள சந்தான சீனிவாசனாக திருமால் காட்சியளித்த இடத்திலும் ஒரு சுயம்பு பெருமாள் கஷேத்திரம் உள்ளது. அந்த புகழ்பெற்ற வைணவ திருத்தலத்தையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். நூற்றி 8 திவ்ய தேசங்கள் என்று போற்றப்படும் வைணவ திருத்தலங்கள் ஒருபுறம் இருக்க, தமிழகம் எங்கும் ஏராளமான வைணவ தலங்கள் வரலாற்று பின்னணியோடு இருக்கின்றன. அவற்றுள் ஒன்றே இந்த சந்தான சீனிவாச பெருமாள் திருக்கோயில். சென்னை மாநகரில் உள்ள முகப்பேர் என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் இந்த ஆலயத்தின் மூலவர் சுயம்புவாக தோன்றியவர் என்று தலவரலாறு கூறுகிறது. அச்சாவதாரமாக ஸ்ரீமன் நாராயணன் இந்த பூவுலகில் தோன்றி காலந்தோறும் மக்களுக்கு அருள் பாலித்து வரும் தன்மையில் இந்த முகப்பேர் சந்தான சீனிவாச பெருமாளாகவும் நின்று நிலை பெற்று தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு நல்ல வாழ்வும் வளமும் வழங்கி வருகிறார். இந்த திருக்கோயிலின் தலவரலாறு மிக பழமையானது என்றாலும் இப்போதிருக்கும் திருக்கோயிலின் வரலாறு 150 ஆண்டுகள் பழமையானதாகும். ஏறத்தாழ 170 ஆண்டுகளுக்கு முன் சென்னை முகப்பேர் கிராமத்தில் நிர்வாக அதிகாரியாக இருந்தவர் அருணாச்சல முதலியார். தீவிர இறைபக்தரான அவருடைய கனவில் எம்பெருமான் பெருமாள் தோன்றி அருணாச்சல முதலியாருக்கு சொந்தமான இடத்தில் பூமிக்கு அடியில் தான் புதையுண்டு இருப்பதாகவும் தனக்கு அந்த இடத்திலேயே கோயில் கட்டுமாறும் கூறினார். இந்த ஆச்சரியமான கனவின்படி அருணாச்சல முதலியார் தமது தோட்டத்தில் தோண்டி பார்த்து எம்பெருமான் விக்கிரகம் இருந்ததை பார்த்து பெருமையுற்றார். பூமியில் கிடைத்த எம்பெருமான் மிக பிரம்மாண்டமாக ஏறத்தாழ 9.5 அடி உயரத்தில் அபயஹஸ்தத்துடன் விளங்கினார். இந்த அற்புதமான நிகழ்வுக்கு பின் மண்ணுக்கு அடியில்
தானே தோன்றிய எம்பெருமானுக்கு தமக்கு சொந்தமான இடத்திலேயே 0.93 சென்ட் இடத்தில் கருங்கல்லினால் சன்னதி செய்து பெருமானை பிரதிஷ்டை செய்து ஆதிகேசவ பெருமாள் என்று திருநாமம் இட்டு பெருமாளின் ஆணையை நிறைவேற்றினார். இப்படி சிறிய கோயிலாக கட்டப்பட்ட இத்திருக்கோயில் இன்று பெருமளவில் வளர்ந்துள்ளது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற 3 பெருமைகள் உடைய இத்திருக்கோவிலுக்கு சென்று வணங்கி வலம் வருவதால் உபதேசம் அருள நல்ல சர்க்குரு கிடைப்பார் என்பது ஆன்றோர் வாக்கு. இந்த பெருமைகள் உடைய சந்தான சீனிவாச பெருமாள் திருக்கோவிலுக்கு ஒரு முறை வந்து சென்றால் பல முறை நிறைவேறாத எண்ணங்கள் நிறைவேறும், ஆசைகள் பூர்த்தியாகும் என்கிறார்கள். இந்த திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு சந்தான அருள் செய்ததினால் இப்போது மூலவர் சந்தான சீனிவாச பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இத்திருக்கோயிலில் ஸ்ரீ சந்தானலட்சுமி தாயார் சன்னதி அமைந்துள்ளது. மேலும் ஸ்ரீ வீரபக்த ஆஞ்சநேயர் சன்னதி மற்றும் நவக்கிரக சன்னதிகள் ஆகம விதிப்படி அமைக்கப்பட்டுள்ளன. சந்தானலட்சுமி சமேத சந்தான ஸ்ரீனிவாச சுவாமி பரபிரம்மணே நமः. இந்த சென்னை மாநகரிலே முகப்பேர் என்ற ஒரு திவ்ய தலத்தில் 167 ஆண்டு காலமாக சந்தானலட்சுமி சமேத சந்தான ஸ்ரீனிவாச என்ற பெருமாள் திவ்யநாமத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த திவ்ய தேசத்தங்களில் சந்தான பாக்கியத்துக்காக பௌர்ணமி, புனர்வசு, சுவாதி, ரேவதி, சிவனம் ஐக 5 நாட்களில் தம்பதி 2 பேரும் காலையில் வந்திருந்து பெருமாள் சன்னதியில் முன்னாடி உட்கார வைத்து அவர்கள் மடியில் சந்தான கோபால் ஏழை பண்ணி சந்தான பூஜை நடக்கும். அப்படி ஒரு தடவை வந்தவங்க 3 தடவை வந்து இந்த பெருமாளுடைய சந்தான பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்குமே குழந்த பாக்கியம் கொடுக்கிற பெருமாளாக இந்த சந்தான சீனிவாச பெருமாள் விளங்கி கொண்டிருக்கிறார். இந்த பெருமாளுடைய ஒரு பக்கம் சந்தானலட்சுமியாகவும் மறுபக்கம் ஆண்டாள் சன்னதியாக விளங்கி கொண்டு 167 வருஷமாக இந்த திருக்கோவில் வளர்ச்சி பணியில் ஈடுபட்டு இன்றைக்கு ராஜகோபுரத்தோடு பெருமாள் திவ்ய காட்சி அழைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் பெருமாளில் வெள்ளிக்கிழமை தோறும் எப்படி திருமலையில் காலையில் சுப்பிரபாதம், அதை தொடர்ந்து விஸ்வரூபம், அதற்கு அர்ச்சனை சேவை, கோமால சேவை ஆக படிப்படியாகவும் வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு மேல் பெருமாள் மூலவருக்கு திருமஞ்சனமும், ஞாயிற்றுக்கிழமையில் காலை 9 மணிக்கு மேல் பெருமாளுடைய திருவேங்கடமுடியான் மலையில் எப்படி திருக்கல்யாணோத்சவம் பண்ணுறோமோ அதே மாதிரி திருக்கல்யாணோத்சவம் காலையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருக்கல்யாணோத்சவம் பண்ணுறது வழக்கமாக இருக்குது.
அனைத்து சன்னதிகள் முன்பாக மகா மண்டபங்கள் உள்ள இந்த சந்தான சீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் புரட்டாசி சனிக்கிழமைகள், வைகுண்ட ஏகாதசி ஆகிய விழாக்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. ஸ்ரீமன் நாராயணனை இந்த சந்தான சீனிவாச பெருமாளாக காட்சியளிப்பதால் இத்திருக்கோயிலுக்கு வந்து பெருமாளையும் சந்தானலட்சுமி தாயாரையும் வணங்கிச் சென்றால் நிச்சயம் சந்தான பேறு உண்டு என்று அடியவர்கள் கூறுகிறார்கள். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இயல் சிறப்பும் இசை சிறப்பும் கருத்து சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய அருந்தமிழ் வாக்கிலிருந்து இன்று நாம் பார்க்கக்கூடியது காணொண்ணாதது எனும் திருப்புகழ் பாடல். தேவனூர் எனும் திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை நோக்கி அருணகிரிநாதர் பாடினார். இப்பாடலில் அவர் என்னென்ன மறைகள் சொல்கின்றோமோ அவ்வளவு மறைகளையும் அப்படியே சாராக நமக்கு அளித்திருக்கிறார். அடுத்தது பாடலின் பிற்பகுதியில் பல அபூர்வமான நமக்கு தெரிந்த தகவல்கள் தான். அவைகளை சொல்லி பாடலின் முற்பகுதியில் இந்த பரபிரம்மம், உள்ளே உயிர், ஆன்மா, இறைவன் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறான் என்று பலவராக சொல்கின்றோம் அல்லவா? அவ்வளவு தத்துவ கருத்துக்களையும் முத்து கோவியல்களாக நமக்காக அளித்திருக்கிறார். பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை பார்ப்போம். காணொண்ணாதது உருவோடருவது, பேசொண்ணாதது முறையே தருவது. காணொண்ணாதது உருவோடருவது, பேசொண்ணாதது முறையே தருவது. காணும் நான் மறை முடிவாய் நிறைவது, பஞ்சபூத காயபாசம் தன்னிலே உறைவது, மயமாய் உடல் கரியாவகை இது. காயமானவர் எதிரே அவர் என வந்து பேசி, பெணுநாதது வெளியே ஒளியது, மாயனார் அயங்கரியாவகை இது. பெணுநாதது வெளியே ஒளி அது, மாயனார் அயங்கரியாவகையது. பெருமாய் கலை அறிவாய் விளைவது ஒன்று நீயே.
பாடல் பெரிய பாடல். அதன் காரணமாக இந்த பாடலின் முற்பகுதியான இதை பார்த்துவிட்டு இதற்கு பிற்பாடு நாம் பாடலின் பிற்பகுதியை பார்த்து அதற்கு விளக்கமும் பார்க்கப் போகின்றோம். நாம் எல்லோரும் கூடி பேசுவதால் அந்த அருட்பெரும் ஜோதியை அறிந்து கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, உரையே தருவது, நம் உள் இருந்து கொண்டு பேசக்கூடிய சக்தியை கொடுப்பதும் அது. என்ன ஒரு தொடர்பு பாருங்கள் அருணகிரிநாதருடைய வாக்கு. அது மட்டுமல்ல, இந்த 4 மறைகள் சொல்கின்றோமே, அந்த 4 மறைகளுக்கும் முடிவாக இருப்பது, அதாவது 4 மறைகள் அல்லது இவைகள் எல்லாமே நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வழியில் நாம் பயணம் செய்தால்தான் அந்த நிறைவை அடைய முடியும். அருணகிரிநாதர் ஏன் இவ்வாறு சொன்னார் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அபூர்வமான நுணுக்கமான தகவல்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணையான முருகப்பெருமான் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். அவன் அருளுவான்.